नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनु'मिनु बिही वनतवक्कलु अलैहि वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனின் அருட்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் பார்வையில் இளைஞர்கள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பருவமாக இளமை பருவம் இருக்கிறது என்பதை யாரும் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்களுக்கு எதிரிலே இளமை பருவத்தினுடைய நன்மைகளை, அதனுடைய அசாத்திய திறமைகளை எல்லா மனிதர்களும் கண்டு ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை பருவத்திலே மிக முக்கியமான காலகட்டங்கள் 3 காலகட்டங்கள், 3 பருவங்களை மனிதன் கடந்து செல்கிறான். முதலில் ஆரம்பத்திலே குழந்தை பருவம், அதனை தொடர்ந்த இளமை பருவம், அதற்கு அடுத்த முதுமை பருவம். இந்த குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் ஒரு பெரிய வேறுபாட்டை பார்க்க முடியாது. குழந்தை பருவத்திலே எதுவும் அறியாதவனாகத்தான் இந்த உலகத்திலே மனிதன் இருக்கிறான். எதை பற்றிய அறிவும் இல்லை, செயல்படுத்துகிற ஆற்றலும் இல்லை. அதே போல இறுதி பருவமான முதுமை பருவத்திலே அறிவு இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துகிற ஆற்றல் இல்லை. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இளமை பருவம் தான் பல்வேறு சிந்தனைகளை மனிதனுக்கு வழங்குகிற, அந்த சிந்தனைகளை செயல்படுத்துகிற ஆற்றலை, ஊக்கத்தை, உடல் வலுவினை கொண்டிருக்கிற ஒரு பருவமாக இளமை பருவம் இருக்கிறது. இந்த இளமை பருவம் உலகத்திலே நடைபெற்றிருக்கிற சீர்திருத்தங்கள், பல்வேறு விதமான புரட்சிகள், அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இப்படி உலகத்திலே பெரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாறுகளை படித்து பார்த்தால் அந்த வரலாற்றின் பின்னால் இருக்கிற தலைவர்கள், புரட்சியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அனைவருமே தங்களின் இளமை பருவத்தில் தான் அந்த புரட்சியை, அந்த கண்டுபிடிப்பை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பது உலகம் சொல்லுகிற வரலாறு. எந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். 100% உலகத்திலே போற்றப்படுகிற எல்லா காரியங்களும் அந்த மனிதர்களின் இளமை பருவத்தில் தான் நடந்து முடிந்திருக்கிறது. திருமறை குர்ஆனில் கூட சில நபிமார்களின் வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுகளில் இறைவனால் தூதர்களாக தேர்வு செய்யப்படுகிற மனிதர்களையும் அவர்களுடைய பருவங்களை பற்றியும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் பருவத்திலேயே குழந்தையாக அறிவிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் அறிந்த வரலாறு. மரியம் அம்மையார் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அங்கிருந்த யூதர்கள் எல்லாம், என்ன இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டிய, உன் குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல, ஆம்பளை துணை இல்லாம பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறிய என்றெல்லாம் விமர்சித்த பொழுது, அப்பொழுது தொட்டிலே கிடக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அதற்கு பதிலளிக்கிறார்கள். இன்னி அப்துல்லாஹ்
ஆத்தானியல் கிதாப் வஜாலனி நபியா, நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், என்னை தூதராகவும் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று தொட்டிலில் கிடந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே நபியாக இருப்பார் என்று இறைவனால் நற்செய்தி சொல்லப்பட்டுவிட்ட நபியாக திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி அறிவிக்கிறது. குழந்தை பருவத்திலே நபியானவர்களும் உண்டு, பல்வேறு காலகட்டங்களில் இறைவனால் தூதர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களும் உண்டு. அதிலே குறிப்பிடத்தகுந்த 2 இறை தூதர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களின் இளமை பருவத்தில் தான் நபித்துவத்தை நாம் வழங்கினோம். வலம்மா பலக அசுத்தவு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவர் பருவ வயதை அடைந்த பொழுது அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அதிகாரத்தையும் நாம் வழங்கினோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுதும் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அதே போல நபிமார்களுடைய வரலாற்றிலே அவர்கள் செய்த சாதனைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நபிமார்களின் வரலாறிலும் அவர்கள் செய்த பெரும் புரட்சிகள் பெரும்பாலும் அவர்களின் இளமை பருவத்திலே தான் நடந்து முடிந்திருக்கிறது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அவர்கள் செய்த காரியங்கள், இறைவனால் சோதிக்கப்பட்ட சோதனைகள் குர்ஆன் நெறியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, இப்ராஹிமை அவரது இறைவன் பல்வேறு வழிகளில் சோதித்தான், அவை அனைத்தையும் அவர் வெற்றி கண்டார், எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்த அளவுக்கு உலகத்தில் யாரையும் கொண்டு வந்து காட்ட முடியாது. அவ்வளவு கடுமையான சோதனைகளையும் அவர்களுக்கு வழங்கினார். பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த இப்ராஹிம் நபிக்கு அவருடைய முதுமை பருவத்திலே குழந்தையை கொடுத்துவிட்டு அந்த குழந்தையையும் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் சொன்னால் அதையும் நிறைவேற்றினார்கள். அதே போல அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கி விடுவார் இறைவன் கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கேற்ப ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். அதிலே இறுதியாக அந்த சமூகத்து மக்களால் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்திலே தள்ளப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதிலேயும் அசராமல் ஜெயித்து காட்டுகிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பாதுகாப்பதிலே அவனே மிகச் சிறந்தவன் என்று கடைசி நேரத்தில் கொஞ்சம் கூட மனம் தளராமல் அல்லாஹ் சொன்னா செஞ்சேன், அந்த அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அவனுடைய விருப்பம் நான் நெருப்பிலே கரிந்து போக வேண்டும் என்று இருந்தால் நான் கரிந்து போகிறேன், இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்று அந்த கடைசி நிமிடத்திலே கூட கொஞ்சம் கூட மனதிலே ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுத்து விடாமல் அதை இறைவனின் என்ற சோதனையும் ஜெயித்து காட்டினார்கள். இப்படி பல்வேறு சோதனைகள் வைக்கப்படுகிறது. எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கி இருக்கிற மகத்துவத்தை உலகத்தில் வேறு எந்த இறை தூதரை பற்றி சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. இத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டார். மனித குலத்தில் இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்வு செய்து தனக்கு தோழராக்கி கொண்டிருக்கிறான் என்றால் அவர்கள் செய்த சாதனைகள் தான். இறைவனுடைய சோதனைகளில் அவர்கள் வெற்றி பெற்றதுதான் அவருடைய பின்னணியிலே இருக்கிறது. அதனால்தான் அண்ணன் பெருமகளார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செய்த அருளை போல தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் அருள் புரிய வேண்டும் இறைவன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூட நபிகள் நாயகத்துக்கு பிரார்த்திக்கிற பொழுது அப்படித்தான் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இறைவா, இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போல இந்த முகம்மதுக்கும் முகம்மதுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வாரி வழங்கினார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஏகத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துச் சொல்வதாக இருந்தால் கற்சிலைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கிய வரலாறு, அற்புதமான வரலாறு, அறிவுபூர்வமான வரலாறு. அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வணங்குவதற்குரிய தெய்வம் எதுவும் இல்லை
இவைகள் எல்லாம் வெறும் கற்கள் தான். அவைகள் பார்க்காது, கேட்காது, சிந்திக்காது, நன்மை தராது, தீமை செய்ய முடியாது, எந்த ஆற்றலும் இல்லாதது என்பதை அவருடைய வாழ்க்கையை நிரூபிக்கின்ற மிக அற்புதமான ஒரு கட்டம் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கிய காலகட்டம். உடைத்து நொறுக்கி விடுகிறார்கள். வெளியூருக்கு போன திருவிழாவுக்கு போயிருந்த மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து பாக்குறாங்க, அந்த சிலைகள்லாம் உடைஞ்சு கிடக்குத, யாரு செஞ்சா? அப்போது அந்த மக்கள் பேசிய விஷயங்களை, வார்த்தைகளை குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் அன்பியாவிலே பதிவு செய்கிறான். காலு சமீஅனா ஃபதன் யல்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி, ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்வார்கள். அவர்தான் இந்த வேலையை செஞ்சிருப்பார். அவர்தான் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார், நம்முடைய தெய்வங்களை போக சொல்லிக்கிட்டு இருந்தார். இதையெல்லாம் கல்வி பிரயோஜனம் இல்லாதது, நன்மை தீமை செய்ய முடியாது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் என்ற வாலிபர், அந்த வாலிபர் தான் இதை செய்திருப்பார் என்று மக்கள் எல்லாம் இப்ராஹிமை அழைத்து வருகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். இப்ராஹிம் நபி மறுக்கிறார்கள், நான் எங்கே செய்தேன், இந்த சிலைதான் என்று பதில் சொல்கிறார்கள். சிலையிடத்தை கேட்டு பாருங்கள் என்கிறார்கள். உடனே அந்த மக்கள் பதில் சொல்கிறார்கள், என்னப்பா சிலையிட போய் கேட்க சொல்ற, சிலை பேசுமா? ஆனா முட்டா பசங்களா, இதை தவிர இவ்வளவு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சிலை பேசுமா? சிலை பிடிக்குமா? சிலை நடக்குமா? சிலை கொடுக்குமா? சிலை தடுக்குமா? ஒண்ணும் செய்யாது. செய்யாததை எதுக்கு வணங்குற? அதனை ஏன் கேள்வி? இது போனாலும் நான் சொன்ன என்ன அடிக்க வந்த, இப்ப நீங்க சொல்ற? மக்களிடம் திக்குமுக்கா ஓடி போய்விட்டார்கள். அறிவுபூர்வமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த வரலாறு, சிலைகளை உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டி காட்டிய வரலாறு. இந்த காரியம் எப்போது நடைபெற்றது? குர்ஆன் சொல்லுகிறது, சமீஅனா ஃபதன். நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். வாலிப பருவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இளமை பருவத்திலேதான் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வரலாற்று காரியம் அரங்கேறியதாக குர்ஆன் பேசுகிறது. இப்படி எண்ணற்ற பல வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பாலியல் சீண்டல்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டது நடந்த நேரம், பருவம் அவருடைய இளமை பருவத்திலேதான். அதே போல திருமலை குர்ஆனிலே சிராயித்து பேசப்படுகிற இன்னொரு வரலாறு குகைவாசிகளின் வரலாறு. அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள். கஹ்ஃப் என்ற பெயரில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் யார்? பல நூறு ஆண்டுகள் குகையிலே தூங்க வைத்து, பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை எழுப்பி அவர்களுக்கு விசாரித்து மீண்டும் அவர்களை மரணிக்க செய்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த வாலிபர்கள் செய்த காரியம் என்ன? ஊருக்குள்ள ஏகத்துவத்தின் மீது நடக்க விட மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்க விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுக்கிறாங்க. அப்படியானால் இந்த ஊரை வெறுத்து, உலகத்தை வெறுத்து நமது இறைவனை வணங்கி வழிபடுவதற்கு காடுகளும் மலைகளும் தான் நமக்கு அடைக்கலம் தரும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட காடுகளை, மலைகளை, குகைகளை நாம் நமது இருப்பிடமாக தேர்வு செய்து கொள்வோம் என்று சொல்லி ஊரை வெறுத்து, உலகத்தை வெறுத்து மலை குகைகளில் தஞ்சம் புகுந்த அந்த குகைவாசிகள் யார்? எப்பொழுது தஞ்சம் அடைந்தார்கள்? அவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக யாரெல்லாம் பரிணமிக்கிறார்களோ, காட்சி தருகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய அந்த அற்புதமான வரலாற்று காவியங்களை படைத்த பருவம் அவர்களின் இளமை பருவம் தான். இதிலிருந்து நமக்கு விளங்க முடிகிறது இளமை பருவத்தினுடைய திறமை என்ன, ஆற்றல் என்ன, அதை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு அந்த வழியிலே வந்திருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்துடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்களுடைய இளமை பருவத்தை புரிந்திருக்கிறார்களா? இளமையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இருக்கிறார்களா? அதை எந்த வழியிலே செலவழிக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்களா? இப்படியெல்லாம் திருமறை குர்ஆன்ல படித்து பார்க்கிற பொழுது இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு வரலாறு சொல்லக்கூடிய இளைஞர்கள் ஒரு புறத்திலே இருக்கிறார்கள், இன்னொரு புறத்திலே அந்த மார்க்கத்தை, இந்த திருமறை குர்ஆனை நம்புகிற
இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு அந்த வழியிலே நடைபோடுகிறார்களா? நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட வரலாற்று நாயகர்கள் தங்களின் இளமை பருவத்தை எப்படியெல்லாம் கழித்தார்களோ, இறை சிந்தனையிலே, நன்மையான காரியங்களிலே, ஆக்கப்பூர்வமான வேலைகளிலே, உலகத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே தங்களுடைய காலத்தை நேரத்தை செலவழித்தார்களோ, அதே போல இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? அதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, பரிசீலிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்முடைய இளைஞர்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? ஊரெல்லாம் அப்படியே ஒரு பார்வை, ஒரு நோட்டம் விட்டு பாருங்கள். மற்ற ஊர்களை பார்ப்பதை விட நம்முடைய ஊரை எடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய காயல்பட்டினத்திலே வாழ்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கையில் கணிசமான இளைஞர்கள் தங்களுடைய கால நேரத்தை எப்படி செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுதுதான் கடந்து ரமலான் மாதத்தை கடந்து வந்தோம். ரமலான் மாதத்துடைய இரவு நேரங்கள் காயல்பட்டினம் முழுவதும் ஹயாத்தாக்கப்பட்டது. அந்த காலத்திலே ரமலானுடைய இரவுகளை ஹயாத்தாக்கினார்கள். எப்படி ஹயாத்தாக்கினார்கள்? இரவு நேரத்தில் அதிகமான நேரங்கள் நின்று வணங்கி வழிபாடு செய்து திருமறை குர்ஆனை வாசித்து பல்வேறு நல்ல சொற்பொழிவுகளை கேட்டு இப்படியாக தங்களுடைய கால நேரத்தை அவர்கள் இரவிலே கழித்தார்கள். நம்முடைய ஊரிலே இருக்கிற இளைஞர்களின் கணிசமானவர்கள் கடந்து வந்த ரமலானுடைய இரவுகளை எப்படி ஹயாத்தாக்கினார்கள்? கடற்கரை முழுவதும் இளைஞர்களுடைய கூட்டம், டூ வீலர்களுடைய வாகன படையெடுப்பு, குறைந்தபட்சம் 300 இளைஞர்கள், 400 இளைஞர்கள், 500 இளைஞர்கள் இன்றைக்கும் கூட அன்றாடம் கூடி கலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஏதும் மாநாடு நடத்துகிறார்களா? மார்க்க சொற்பொழிவு போட்டிருக்கிறார்களா? திருமறை குர்ஆனை வாசித்துக் கொடுக்கிறார்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமான கடற்கரையில போய் அவர்கள் செய்கிற வேலை என்ன? நபிகள் நாயகம் காலத்திலே சில வாலிபர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இழப்பை கண்டும் பெரிதாக கவலைப்பட்டதே கிடையாது. எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தாலும் சர்வ சாதாரணமாக அதை கடந்து செல்வார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலைப்பட்டு நொந்து நொம்பலப்பட்டு வாழ்க்கை முழுவதும் அழுது தீர்க்க வேண்டிய காரணங்கள், அதை பட்டியலிட்டு பார்த்தால் என்னென்ன காரணங்கள் எல்லாம் ஒரு மனிதனை கவலைப்பட வைக்குமோ அத்தனை காரணங்களும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முழுவதும் நிரம்பி கிடந்தது. அவர்களுடைய 40வது வயதிலிருந்து மரணித்த 63வது வயது வரை ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், உயிரிழப்புகள், பொருளாதார சேதாரங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட துன்பங்களை ஒரு மனிதன் சந்தித்தால், இன்றைக்கு வாழ்கிற ஒரு சராசரி மனிதன் சந்தித்தால், கண்டிப்பாக வீட்டின் மூலையிலே அமர்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை தவிர வேறு எதையும் அவனால் செய்ய முடியாது. நபிகளின் வாழ்க்கையில் அப்படித்தான் சந்தித்தார்கள். இழப்பு காரணம், யாரையெல்லாம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே இழந்தார்கள், யாரையெல்லாம் அதிகம் நேசித்தார்களோ அவர்களில் அதிகமானவர்களை நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற பொழுது அத்தனை பேரையும் இழந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் நேசித்தவர்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிற ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹதீஜாவின் மரணம் நபிகள் நாயகம் மிகப்பெரிய அளவில் பாதித்தது. ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து பல வருடங்களுக்கு பிறகும், பல்வேறு மனைவியர்களை திருமணம் செய்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறந்தது கிடையாது. அவர்களை நினைத்து சிராகித்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய தோழிகளை எல்லாம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு மூத்தா போன ஒரு கிழவியை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு மரணித்து விட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தினம் ஹதீஜா அவர்களை பற்றி திரும்ப சிராயித்து பேசிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள்.
நபியவர்கள் வாழுகிற காலத்திலே மனைவியை இழந்து விட்டார்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பட்டியலிடுங்கள். எத்தனை பிள்ளைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சந்திக்கிற துன்பங்கள் மிகப்பெரிய துன்பம். நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் இழந்துவிட்டு தன்னந்தனியனாக அவர் மரணிப்பது அவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும். நபிகள் நாயகத்துக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். 2 வயசு கூட நிரம்பல. அந்த ஆண் குழந்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். நபிகளால் அதை எப்படி சந்தித்தார்கள்? பிள்ளைக்கு கையில வச்சிருக்கிறாங்க, கவலையாத்தான் இருக்குது. சொல்றார், கண்ணீர் வருது. அல்ல ஐநூ சதுமாவு ஒரு கல்பு யஹ்ஸுனு வ இன்னா அலி ஃபிராகிக யா இப்ராஹிம் மஹ்ஸூனுன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. இப்ராஹிம், உனது பிரிவு எங்களை கவலையில் ஆழ்த்துகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் சாதாரண மனிதராக மாறி போனார்கள். நபிகளாருடைய மகள் ருக்கையா நபியவர்கள் வாழுகிற காலத்திலே மரணம். நபிகளாருடைய மகள் ஜெயினப் நபிகளார் வாழுகிற காலத்திலே மரணம். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் மிச்சம். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு மரணித்த அவர்களுடைய பிள்ளை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான். மற்ற எல்லாரும் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவர்கள் இறந்து விட்டார்கள். கவலை வருமா வராதா? துக்கப்படுவார்களா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, 6 மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, 10 மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, மனிதனை திரும்ப 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 சோதனைப்படுத்துகிற நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது என்றால், இப்படி வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்திற்கும் நாள் கணக்கிலே நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அவர்கள் உள்ளம் சோர்ந்ததாக வரலாறு கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் அசால்ட்டாக சாதாரணமாக எதிர்கொள்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்னலில்லாஹி மா அகல வலஹு மா ஆதா. கொடுத்தவை அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, அவனுக்குரியதை அவன் எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதானே. இதெல்லாம் கவலைப்படுற என்ன இருக்குது? வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க முந்தி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போறோம். என்னைக்குன்னு தெரியாது, நாளைக்கே போகலாம், 4 மாதத்தில் போகலாம், 4 வருஷத்தில் போகலாம். அசால்ட்டா எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களுக்கு சில வாலிபர்களுடைய இறப்பு நல்ல திருமறை குர்ஆனை படித்திருந்த, அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற ஆற்றல் பெற்றிருந்த சில வாலிபர்கள், அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது, இரவு நேரம் ஆகிவிட்டால் மதீனாவின் ஒதுக்குப்புறத்திற்கு சென்று விடுவார்கள். நம்ம ஊர் பிள்ளைங்க கடற்கரைக்கு போற மாதிரி போயிட வேண்டியது. எதுக்கு? நைட்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா போற வேற வேற பல வேலைகளுக்கா? எதற்கு செல்கிறார்கள்? திருமறை குர்ஆனை ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்பதற்கு. நபிகள் நாயகத்தோடு பகலில் இருந்தவர் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அதை பார்ப்பார். அவர் தெரிந்து கொண்டதை தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுத்தார். குர்ஆனை பற்றி விவாதிப்பார்கள். இரவு நேரத்தில் வேலையை முடித்துக் கொண்டு பகலிலே ஊருக்கு திரும்புவார்கள். மலை காடுகளுக்கு செல்வார்கள். விறகு வெட்டி கொண்டு வருவார்கள். வெட்டி வந்த விறகை கடை வீதியில் விற்பனை செய்துவிட்டு அந்த விற்பனையில் கிடைத்த பணத்தை வைத்து சந்தையில உணவு வாங்குவார்கள். அந்த உணவை கொண்டு போய் மஸ்ஜித் நபவியிலே தங்கிக் கொண்டிருக்கிற அஸ்ஹாபு சுஃபாக்களுக்கு, சின்ன தோழர்களுக்கு அதை கொண்டு விருந்தளிப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வார்கள். தூரம் தொலைவில் போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல வைப்பார்கள். சலாசமும் இப்படியே வாழ்க்கை ஓடுகிறது. குர்ஆனை படிக்கிறது, அதை கத்துக் கொடுக்கிறது, காட்டுக்கு போறது, விறகு வெட்டுறது, விற்பனை செய்யறது, பணத்தை கொண்டு வந்து சாப்பாடு வாங்குறது, வாங்கிய சாப்பாட்டை ஏழைகளுக்கு விநியோகிப்பது. அப்படி இருந்த வாலிபர்கள் ஒரு நாள் ஒரு வெளியூர்ல இருந்து சில பேர் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நாங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தர்றதுக்கு ஆள் அனுப்புங்க. ரசூலுல்லாஹ் இந்த வாலிபர்கள் ஒரு 70 பேரை பொறுக்கி எடுத்து, எல்லாரும் போங்கப்பா, மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுங்கள், அனுப்பி வைக்கிறார்கள். அழைத்து செல்லப்பட்ட அந்த 70 தோழர்களும் வேரம் அவுனா என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்திலே எதிரிகளால் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார்கள்.
அவங்க இஸ்லாத்தை கத்துக்கொள்வதற்காக வேண்டி கூப்பிட்டு வரல. சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், முஸ்லீம்களை கருவறுக்கணும், நேரடியாக எதிர்கொள்ள முடியல. சதித்திட்டம் தீட்டி அதன் வழியாக அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அழைத்து சென்று 70 பேரையும் ஒரே இடத்திலே கொன்று போடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் துடிச்சு போறாங்க, தாங்க முடியல, உள்ளம் கொதிக்குது. 70 தோழர்கள், வாலிபர்கள், பெரும் புரட்சியாளர்களாக உருவெடுக்க வேண்டியவர்கள், திருமறை குர்ஆனுடைய அறிவு பெற்றவர்கள், இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்கிற ஆற்றல் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட திறமை மிக்க 70 வாலிபர்களை இறந்து விட்டோமே, தாங்க முடியாத அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ் அவரை அழித்துவிடு, அவர்கள் மீது சாபத்தை பொழிந்துவிடு. சுபுவிலே குனூத் ஓதுகிறார்கள், லுஹரிலே ஓதுகிறார்கள், அஸ்ரிலே ஓதுகிறார்கள், மக்ரிபிலே ஓதுகிறார்கள், இஷாவிலே ஓதுகிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், தினசரி 5 நேர தொழுகையிலும் திரும்ப 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 கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு நெருக்கமாக ஒவ்வொரு பக்தனையும் மறக்க மாட்டேங்கிறார். தக்பீர் கட்டுன உடனே சஹாபாக்களுடைய நினைவு கையெழுந்திடுறாங்க. அல்லாஹ் அவங்களை சும்மா விட்டுறாத, அவங்களை அழிச்சிடு, நாசமாக்கிடு, அவர்களை உங்களுடைய பொறுப்பை நான் விட்டுட்டேன், நீயே பார்த்துக்க. இப்ப நபிகள் நாயகத்தை அவருடைய உள்ளத்தை 1 மாத காலம் பாதித்தது என்று சொன்னால், இந்த வாலிபருடைய இழப்பு நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்றால், அந்த வாலிபருடைய வேலை என்ன, அவர்கள் செய்த சேவை என்ன, அவருடைய பணி என்ன? மார்க்கத்தை படித்தார்கள், பிறருக்கு படித்துக் கொடுத்தார்கள், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டு உழைத்தார்கள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று திருமறையை கற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம ஊருடைய நிலைமை என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று மது அருந்துகிறார்கள், கஞ்சா கசக்குகிறார்கள், வீதி சிகரெட்டை மூடுகிறார்கள். நடக்கிறதா இல்லையா? ஒளிந்தும் அழைத்து கூட செய்யப்படுவதில்லை. எத்தனையோ தவறு நடக்கும். நடக்கிற தப்ப ரகசியமா செய்யக்கூடிய பல பேர் இருப்பார்கள். ஏன்னா மார்க்கம் கூட அப்படித்தான் சொல்லுது, தப்பே செய்யாதீங்க. ஒவ்வொரு தப்ப செஞ்சா அதுக்குரிய தண்டனை இருக்கிறது. ஒருவேளை தப்பு செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல, பழகிட்டோம், விடுபட முடியல, கையால பதறுது என்கிற நிலையிலே தப்பு செய்யக்கூடிய இக்கட்டில ஒருவர் இருந்தால், அந்த மனிதர் தாம் செய்யக்கூடிய தவறை மறைத்து செய்ய வேண்டும். அதை யாருக்கு வெளிப்படுத்தினாதீங்க, மறைத்து செய்யலாமா? செய்யறதுக்குரிய லைசன்ஸ் இல்லை, இது செய்யக்கூடாது. அதான் முதல்ல சட்டம். ஒரு வழியில செஞ்சுதான் ஆகணும்னு இருக்கிறா, பகிரங்கமா செய்யாது. ஏன் பகிரங்கமா எல்லாரும் ஒரு தப்பு செய்து கொண்டே இருந்தால், ரகசியமா செய்தால் என்ன? ஒரு சிகரெட் குடிக்கிற தப்பு நடக்கிறது, எல்லா இடத்திலும் அந்த பழக்கம் இருக்கிறது வைத்துக் கொள்வோம். யாரு குடிக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது, எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிறது. கபசூல போய் ஊதிட்டு வந்துருவார், ஒருத்தருக்கும் தெரியாது. வெளியே வரும்போது தாக்க போட்டு காத்த ஊதி சரி பண்ணிட்டு வந்துருவார். அத்தனை பேரும் இந்த வேலையை செஞ்சாலும் குடிக்கிறவனுடைய உள்ள உறுத்தும். எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் தான் இப்படி தப்பு செய்யறோம், என்ன இவருக்கு தெரியாத? ஊர்ல இருக்கிற எத்தனை பேர் பீடி குடிக்கிறான்னு தெரியாத? இவர் என்ன நினைப்பாரு, ஊர்ல எல்லாரும் நல்லவனா இருக்கலாம், நம்ம மட்டும் பீடி குடிக்கிறோமே, எப்படியாவது பீடி குடிக்கிறத விட்டுறணும்பா. அதுவே எல்லாரும் பகிரங்கமா ரோட்ல, கடையில, போற வர இடத்துல பகிரங்கமா குடித்து கொண்டே இருந்தால் எவன் தான் இறக்கியா இருக்கான்? அசால்ட்டா மேலும் அதை தூண்டிவிடும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறுகளை செய்யாதீர்கள், செய்கின்ற தவறுகளை மறைத்து செய்து விடுங்கள், வெளிப்படுத்தாதீர்கள். ஆனால் இன்றைக்கு ஊரே அறிகிற விதத்தில் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் கூடி அமர்ந்து மதுபானத்திலே, போதை பழக்கத்திலே நாளுக்கு நாள் அடிமையாகிக் கொண்டே போகிறார்களே. சமூக அக்கறையுடையவர்களுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்?
மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி எப்படிப்பட்ட நிலையை கையில் எடுக்க வேண்டும், சமுதாய தலைவர்கள் இதற்காக இதை தடுப்பதற்காக என்ன முயற்சி எடுக்க வேண்டும், எடுத்திருக்கிறார்களா? எத்தனை ஜமாத்துகளில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது? எத்தனை ஜும்மா உரைகளில் நம்முடைய சமூகத்து இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திலே அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்களே, இதை சீர்திருத்துவதற்காக நம்முடைய சமுதாய பெரியோர்கள், தலைவர்கள், உலமாக்கள் செய்து வந்திருக்கிற சேவைகள் என்ன? சாதாரணமான வேலையா? அற்பமான தூசி தட்டிவிடக்கூடிய அளவிற்கு லேசான தவறா? சீதைகளின் தாய் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு பாரதூரமான ஒன்று மது, போதை. அதை கொடுத்தாச்சுன்னா எந்த தப்பையும் செய்ய வச்சிடலாம். போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய கேடுகள் யாருக்கும் தெரியாததில்லை. அது சொல்லிக் கொடுத்துதான் இன்னொருத்தர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவர்கள் பக்கம் பக்கமாக பாடம் நடத்துகிறார்கள். மதுபானத்திற்கு, பீடி சிகரெட்டிற்கு, கஞ்சாவிற்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டவருடைய நிலைமையை பற்றி அவ்வளவு துல்லியமாக படம் பிடித்து நமக்கு விவரத்தை சொல்லித் தருகிறார்கள். அறிவியல் சொல்லக்கூடிய உண்மைகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் நடைமுறையில கண்ணுக்கு எதிரில் தெரியல. அதுவரைக்கும் நல்ல அதிகாரி, ஒரு பெரிய அறிவாளி, ஒரு நாகரிகம் உள்ளவர், அறிவியல் நிறைந்தவர், என்னதாமா அவருக்கு சொல்லலாம். உள்ளுக்குள்ள மேப்படியான் போயிட்டாங்கன்னா கைத்தோசனை இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளையந்திலே உடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஒயிட் தான் எப்பம் பார்த்தா ஆளு மைனர் மாதிரி இருப்பாரு. உள்ளுக்குள்ள சரக்கு இறங்கிடுச்சா மல்லாங்க படுத்திருப்பாரு. எப்படி ஜட்டியோட அன்றாடம் காணுகிற காட்சி. தெரு ஓரங்களில் கிடக்குறாங்களா இல்லையா? ரோட்ல கிடக்குறாங்களா இல்லையா? புத்தி பேதலிச்சிருச்சு, மூளை வேலை செய்யல. மூளையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பார்ட் கண்ட்ரோல் ரூம். என்ன கண்ட்ரோல் ரூம்? எந்த காரியத்தை எந்த இடத்துல செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை அந்த இடத்துல செய்ய விடாம தடுக்கிறதுக்கு மூளையில ஒரு பார்ட் இருக்கிறது. மூளைதான் மனுஷனையே இயக்குது. நான் கையை இப்படி தூக்குறோமா, மூளையில இருந்து ஆர்டர் இருந்தா தான் தூக்க முடியும். ஆயில போட்டு ஒரு பொருளை சமைக்கிறோமா, அதுக்கு ஆர்டர் வரணும். ஒரு செய்தியை சொன்னவங்க சிரிக்கிறாரா, அதுக்கு ஆர்டர் வரணும். சில பேர் சொல்லுவாங்க, நகைச்சுவா பேசுவாங்க, சிரிக்க மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. காரணம் என்னன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். அழ வேண்டிய இடத்துல அழக வரலாட்டு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வரலாட்டு. மூளையில் உள்ள பார்த்து டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மூளையில ஒரு பார்த்து, அதாவது அந்தந்த வேலையை செய்யணும். சபையில உட்கார்ந்து இருக்கும் போது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல யாரையும் மலஜலம் கிடைப்பார்களா? அப்படியே ரொம்ப அவசரமா வந்தாலும் அறக்க பறக்க ஓடி போய் கழிவறை கதவை திறந்து அது வரைக்கும் தாக்கு பிடிக்குது. எப்படி முடியுது? மூளை செய்த வேலை. பொதுவான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அசிங்கம் பண்ணக்கூடாது, பண்ணா திட்டுவாங்க, நம்மள அசிங்கமா வெறுப்பா நினைப்பாங்க. அதனால அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் மூளையினுடைய குறிப்பிட்ட பகுதி மனிதனை கட்டுப்படுத்தும். வெளியே விட்டுறாங்க, வெளியே விட்டுறாங்க, வெளியே விட்டுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். போய் உட்கார்ந்து ரெடியாக கூட ஓபன் பண்ணு போ. முதல்ல போதைப் பொருள் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்டாக் அந்த பகுதியை காலி செய்வது, அதை வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவது. அதனால்தான் ரோட்ல போற பொம்பளை எல்லாம் நான் முன்னாடி மாதிரியே நினைச்சு கையை பிடிச்சி இழுத்து செருப்படி வாங்கினான். ஒரு பொம்பளை போடா இழுக்கணும், இழுத்து போடுறான். இத்தனை பேர் நிக்கிறாங்களே, நம்மள தப்பா நினைப்பாங்களே, அடிப்பாங்களே. பொம்பளை விஷயத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா ஊரை பத்தி கேட்கணுமா? என்ன ஏதுன்னு கேள்விதான் கிடையாது. ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாவா முடிஞ்சிருச்சு. அவனை சட்னி ஆக்கின பிறகு அதுக்கப்புறம் அள்ளி எடுத்து கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, அடிக்கிறதுக்கு கேட்க மாட்டீங்களா? இந்த வேலையை செய்வது பின்னணி என்ன? உள்ள போனது மூளையை காலி பண்ணிடுச்சு. நடு ரோட்ல இருந்து ஒண்ணு கிடைப்பாரு. ஒரு சின்ன தோடி கல்லு கிடக்குங்க, அந்த கல்லை தாண்டுவார் பார்க்கணும். மைனர் எப்படி தாண்டுவாரு? இவ்வளவு பெரிய கல்லு கிடந்துச்சுன்னா அதை தூக்கி வச்சு தாண்டுதான் ஏத்துக்கலாம்.
இத்தனோடி கல்லு கிடக்கும். அதுக்கு என்னமோ 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடி போறது மாதிரி அங்கிருந்து அவளை தூக்கி அப்படி வைப்பாருங்க. என்னடா கீழே இருக்கு பார்த்தா இத்தனோடி கல் இருக்கும். அவங்க கண்ணுக்கு அவ்வளவு பெரிய பாறை மாதிரி தெரியும். மூளை இருக்குதான்னு கேட்டா எல்லாரும் கோபம் வருது. ஆனால் மூளையை மழுங்கடிக்க செய்கிற போதை பொருளிலே நம்முடைய வாலிபர்கள் சிக்குகிறார்களே, இதனுடைய விபரீதம் புரியலையா? ஒரு நல்ல மனிதனை, கண்ணியமானவனை, நாகரிகமானவனை, ஒழுக்கமுள்ளவனை நாகரிகமற்றவனாக, ஒழுக்கமற்றவனாக, பண்பாடற்றவனாக, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவனாக, கெட்ட செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரனாக மாற்றி விடக்கூடிய ஆபத்தான ஒரு பொருள் வாலிபர்களுக்கு தேவையா? கேட்டா ஒரு டைம் பாஸ், அது ஒரு ஜாலியா தான் குடிக்கிறோம். ஆரம்பத்தில் இன்றைக்கு பெரும் பெரும் குடிகாரர்களாக இருக்கிற அத்தனை பேருமே ஆரம்பத்தில் டைம் பாஸுக்கு குடித்தவர்கள் தான். எப்படி இருக்கிறது என்று குடித்து பார்க்க ஆரம்பித்தவர்கள் தான். பொருளாதாரம் செய்யும் போதே எல்லாரும் முட குடிகாரர்கள் கிடையாது. எடுத்த எடுப்பிலேயே செயின் ஸ்மோக்கர்கள் உருவாகுவது கிடையாது. ஆரம்பத்தில் அவன் குடிக்கிறாங்க, எப்படி இருக்கும் நம்மளும் குடிச்சு பார்ப்போமே, ஒரே ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம். ஆரம்பத்தில் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள், விசேஷ நாட்கள்ல நல்ல நாள் திங்க நாள், அப்படியே எண்ணிக்கை கூடி 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 கடைசிகளை குடிக்காமல், போதை பொருளை பயன்படுத்தாமல் தன்னால் இருக்க முடியாது, வாழ முடியாது என்கிற கட்டாயத்திற்குள்ளே ஒருவன் மாறி போகிறான் என்றால் அந்த வேலை இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையா? நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. மூளையை பயன்படுத்தித்தான் இந்த உலகத்தில் முன்னேற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மூளையை மழுங்கடித்து விட்டு உலகத்தில் முன்னேற முடியுமா? உலக முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லா பாடுபாடு, எல்லா வேலைகளும், எல்லா முயற்சிகளும், எல்லா உழைப்புகளும். இன்னைக்கு பல பேரை பார்த்து உலகம் பொறாமைப்படுகிறது. யூதர்கள் உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? விரல் விட்டு எண்ணி போடலாம். உலகத்து மக்கள் தொகை ஜனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் மொத்தத்தில் 2% இருக்க மாட்டான். ஒரு 3% கூட மொத்த உலகத்திலே சேர மாட்டார்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் இன்றைக்கு உலகத்தையே தங்களுடைய கைகளுக்குள்ள வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா உலகத்தை நாட்டாவை செய்கிறது என்கிறார்கள். அந்த அமெரிக்காவை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிற சக்திகளாக இந்த யூதர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னணி என்ன? எப்படி சாதித்தார்கள்? நம்ம ஆள மாதிரி குடிச்சிட்டு குடிச்சிட்டு மல்லாக்க படுத்தாங்கன்னா சாதனை வருமா? இன்றைக்கு உலகத்தை பயன்படுத்தப்படுகிற, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியிலே கிட்டத்தட்ட 60% அதிகமான கண்டுபிடிப்புகளை சின்னஞ்சிறிய சமுதாயம், அந்த யூத சமுதாயம் தான் உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அறிவை பயன்படுத்தி எப்படியெல்லாம் முன்னேறலாம், அனைத்து வேலைகளும். ஒரு நாட்டை உருவாக்கினாலே அதை விட பெரிய வரலாறு தேவை இருக்கிறது. ஒரு நாட்டை கட்டி அமைப்பது என்பது சாதாரண விஷயமா? இயற்கையில் நாடு உருவாகலாம், மக்களுடைய எழுச்சியால் உருவாகலாம். ஆனால் திட்டம் போட்டு ஒரு 4 பேர் 5 பேர் கூடி அமர்ந்து திட்டம் தீட்டி ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளாக தங்களுக்கென்று உலகத்திலே ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள முடியுமா? உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய சமூகத்தாருடைய கைகளில் இருக்கிறது. அடுத்தவனுக்கு சொந்தமான நாட்டை திட்டம் தீட்டி இது எனக்கு சொந்தமான நாடு என்று உலகத்தை உருவாக்கிவிட்டார்களே இஸ்ரேல் என்ற தேசத்தை. செய்தது யார்? பின்னணியில் இருந்தவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் வாலிபர்கள், குறைந்த எண்ணிக்கையில் இருந்தவர்கள். அவர்கள் செய்தது சரியா தவறா என்ற வாதத்திற்குள்ள நாம் வரலை. தவறான காரியத்தை கூட மிகப்பெரிய அளவிலே செய்து முடித்தார்கள் என்று சொன்னால் மூளையை பயன்படுத்தினார்கள், சிந்தனைக்கு வேலை கொடுத்தார்கள். அந்த மூளையை வழங்கியிருக்கிற வேலைகளை செய்து முடித்துவிட்டு உலகத்தில் கட்டிய வச்சிடலாமா? இந்தியாவை இஸ்லாமிய மயமாக்கிறாமா? முஸ்லிம் அல்லாதவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து விட முடியுமா?
இப்படி குடித்து விட்டு நடக்கிற மனிதர்களை வாலிபர்களை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கையையும் அந்த சதவீதத்தையும் அவர்களுக்கு பின்னால் இந்த 14 நூற்றாண்டு காலத்திலே இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிறவருடைய சதவீத கணக்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த 23 வருஷத்திலே ஏற்பட்ட புரட்சி இந்த 1400 வருஷத்திலே ஏற்படவில்லை. எப்படி நிகழ்ந்தது? மாபெரும் புரட்சியினுடைய அடிப்படை எது? நபிகளால் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையின் வெளிப்பாடு, நபித்தோழருடைய வாழ்க்கை முறையின் வெளிப்பாடு. அவருடைய வாழ்க்கையை பார்த்தார்கள், நடவடிக்கையை பார்த்தார்கள், நேர்மையை பார்த்தார்கள், நாகரிகமான ஒழுக்கமான சித்தாந்தத்தை பார்த்தார்கள். அழகான பண்பாடு, நேர்மையான பேச்சு, கனிவான சொற்கள், இனிமையான செயல்கள், அற்புதமான வழிபாடுகள். குடிகாரர்களால் இதை ஏதேனும் ஒன்றை செய்ய முடியுமா? குடித்துவிட்டு மனிதாபிமானியாக இருக்க முடியுமா? கல்ல தூக்கி போட்டு பல பேர் பல மனிதர்களை குறை செய்கிறார்கள். குடி போதையில் குடித்தவன் மனிதாபிமானியாக இருக்க முடியாது, குடிக்கிறவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க முடியாது, குடிக்கிறவன் நேர்மையாக வாழ முடியாது. அதான் ரிசல்ட். இந்த மாதிரி குடித்துக் கொண்டு தெரியக்கூடிய இளைஞரை பார்க்கிற முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவார்களா? என்ன அழகா கொடுத்திருக்காரியா அவர் தள்ளாடுற ஸ்டைல பாரு. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடின்னு பின்னாடி 4 பேர் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கா? அவர் ஸ்டடி பாரு, அவரை ஸ்டடி பண்ண பின்னாடி பேலன்ஸ் பண்ணணும். வெறும் பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஒருவன் தியோடர் ஹஜர் என்று சொல்லப்படுகிறவன், அவனுடைய சிந்தனைகளை உதிக்கிறது இஸ்ரேலி என்ற ஒரு யூத தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சிந்தித்தான், முயற்சித்தான், ஈடுபட்டான், உழைத்தான், பல்வேறு வேலைகளை செய்து முடித்தான். 30-40 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு தேசத்தை கட்டமைத்தான். நம்முடைய வாலிபர்களால் அதுபோன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியுமா முடியாதா என்றால் கண்டிப்பாக முடியும். அவர்கள் மதுவிலிருந்து போதையிலிருந்து விடுபட்டு தங்களின் மூளையை சரியாக பயன்படுத்த துவங்குகிற பொழுது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக நிறைய செலவழிச்சிருக்கிறாங்களா? வசூலுக்காக அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. வந்திருக்கிற மக்கள் அதிகமாக இல்லை தர்ம செய்ய. அத்தோடு போச்சா? அறிவில ஏற்படக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மட்டும்தான் இந்த போதைப் பொருள் ஏற்படுத்துகிறதா? உடல் ஆரோக்கியம், உடலுக்குள்ள அல்லாஹ் செய்து வைத்திருக்கிற செட்டப்புகள் எல்லாத்தையும் அழித்து நாசமாக்குகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தான், 2 அருள் கிருபைகள் இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் அதிலே அலட்சியம் காட்டுகிறார்கள். அஸ்ஸஹத்து வல் ஃபராக், ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. ஆரோக்கியத்தை பேணுறதுல பல பேர் கவனம் இல்லாம இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆரோக்கியத்தை பல வழிகளில் மக்கள் கெடுக்கிறார்கள். சாதாரணமா சாப்பிட வேண்டிய சாப்பாட்டு வழிகளில் கெடுக்கிறவர்களும் உண்டு. ஆனா சாப்பிட்டு கெடுக்கிறவன் எல்லாம் அது ஈஸியா 2 மாசத்துல 2 வருஷத்துல கெட்டு போக போவதில்லை. ஆனால் இந்த மதுபானத்தால், கஞ்சாவினால், போதைப் பொருட்களால், புகையிலை பொருட்களால் உடலின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய கேடு அது இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? மதுபானத்தை உள்ள இறக்குனா ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ள இருக்கிற பார்ட்ல கல்லீரல் அவுட். கல்லீரல் என்ன, அது செய்யற வேலை என்ன, அதற்கும் நம்முடைய உடம்புக்கு இருக்கிற முக்கியத்துவமான பந்தம் என்ன யோசித்து பாருங்கள். நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை, செரிக்க வைக்கிற என்சைம்களை அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய பொறுப்பு கல்லீரலை சார்ந்தது. அற்புதமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புல. உள்ளுக்குள்ள எதுக்குறாமோ உள்ள தள்ளுறோம். விதவிதமா புதுசு புதுசா தினுசா நம்ம திங்கிற உணவை பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா?
ஒவ்வொன்றையும் நம்முடைய உடல் செரிக்க வைக்க வேண்டும். அப்பதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கியமான அடிப்படை திங்கிறது கரெக்டா செரிச்சு வெளியே வந்துருச்சா 80% பாடி ஓகேன்னு அர்த்தம். உள்ள போனது சிக்கிக்குச்சு, வெளியே வரமாட்டேங்குது, மாத்திரையை கொடுங்க, 4 நாளைக்கு கொடுக்கதான் வருது, சிறுநீர் ப்ராப்ளம், மலம் ப்ராப்ளமா, 1008 நோய் வரும். வயிற்று வலி, தலைவலி, கண்ணு வலி, காது வலி, மூக்கு வலி, என்னெல்லாமோ வலி. எதுக்கு? பின்னணியில் இருக்கிற ஒன்னே ஒண்ணு, உள்ள போன சரக்க பாய் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு. அதான் உள்ள போனது கரெக்டா செரித்து வெளியே வரணும்னா செரிக்க வைக்கக்கூடிய பொருள் உள்ள வேணும். அதை கல்லீரல் உற்பத்தி செய்யும். என்னத்தை அனுப்புங்க. சுபஹானல்லாஹ். உலகத்துல ஒரு பொருளை அரைத்து மாவாக்குவதற்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிரைண்டர் வச்சிருக்கிறோம், மிக்சி வச்சிருக்கிறோம், ஃப்ரூட் ஜூசர் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்ட பொருளை போட்டுதான் நீங்க அரைக்க முடியும். கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கு சில பொருள், எல்லா பொருளையும் கிரைண்டர்ல அரைக்க முடியாது. மிக்சியில அரைக்கிறதுக்கு சில பொருள், எல்லா பொருளையும் மிக்சியில போட்டு அரைச்சிட முடியாது. ஜூசர்ல அரைக்கிறதுக்கு சில பொருள், எல்லா பொருட்களையும் ஜூசரில் அரைத்து விட முடியாது. ஒரு மிக்சியில போட்டு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் போட்டு ஆட்டலாம், அரைக்கலாம். தேங்காய் மூலியத்துக்குள்ள போட்டு அரைக்க முடியுமா? கட்டக் பட்டக்கும் உள்ள இருக்க பிளேடு வளைஞ்சு நெளிஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கொண்டு போய் கொடுத்தா தேங்காய் போடுவே, தேங்காய் சரட்டையை போடுவேன், தேங்காய் சரட்டையை போட்டா அவ்வளவுதான். அதுக்குரிய வேலையை செய்ய முடியாது. எனக்கு என்ன கெப்பாசிட்டி, அதை உள்ள கூட அரைச்சு தர்றேன். கண்டதை உள்ள நீங்க போட்டா எப்படி அரைக்கிறது? ஆனால் நம்முடைய உடலுக்கு என்ன சொல்கிறார்கள்? கல்ல போட்டாலும் கரையில வைத்துங்க வாலிபர்கள், எதை போட்டாலும் காலி பண்ணிரு. பீஃபா போட்டோம் அவிச்சதா உள்ள தள்ளு பிரச்சனை இல்ல, நடந்து செல்லக்கூடிய பொருட்களா விலங்குகளா பிரச்சனை இல்ல, பறந்து செல்லக்கூடிய பறவைகளா பிரச்சனை இல்ல, நீந்துகிற மீன்களா பிரச்சனை இல்ல, ஊர்வன நடப்பன பரப்பன நீந்துவன, உலகத்துல என்ன என்ன இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் உள்ள அனுப்பு. ஒரு சாம்பார் உள்ள அனுப்புறமே, ஒரு கத்தரிக்காய் சாம்பார் வச்சு உள்ள தள்ளுறிய. சாம்பாருங்கிறது என்ன? சாம்பாருக்குள்ள 1008 பொருள் இருக்கிறது. பருப்பு, அதை செரிக்க வைப்பதற்கு தனியான என்சைம், அதுல ஒரு கருவேப்பிலை அதுக்கு தனி, அதுல ஒரு கத்தரிக்காய் கத்தரிக்காவுக்கு தனி, அதுல இருக்க தண்ணீர் தண்ணீருக்கு தனி. ஒண்ணு ஒண்ணு ஒரு சாப்பாட்டுக்குள்ள 150 வெரைட்டி கலந்துருக்கும். நெய் இருக்கும், நெய்யை செரிக்க வைக்கணும். டால்டா இருக்கும், டால்டா செரிக்க வைக்கணும். பாதாம், பிஸ்தா, அக்ரோட் என்ன எவ்வளவு உள்ள இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பொருளை அதை உற்பத்தி செய்து அதை செரிக்க வைக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எதை கொடுத்தாலும் கொடுத்த ஒரு சில நிமிடங்களிலே இந்த பொருள் வந்திருக்கிறது, அதுக்கு இந்த பொருளை கொடுத்தால்தான் அதை அரைத்து கூழாக்கி மாவாக்க முடியும் என்று சொல்லி அதற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து தரக்கூடிய வேலையை அல்லாஹ் கல்லீரலத்திலே ஒப்படைத்திருக்கிறான். எடுத்த எடுப்புல கல்லீரல் அட்டாக் பண்ணா உள்ள போனது செரிக்குமா? கல்லீரல் கெட்டு போச்சுன்னா செரிமானம் இல்லை. செரிமானம் இல்லை என்று சொன்னால் எல்லா நோய்களின் கூடாரமாக உடல் மாறி போகிறது. அப்ப என்ன செய்யணும்? கல்லீரலை பாதுகாக்கிற வேலை செய்யணுமா இல்லையா? மொத்த உடலையும் பாதுகாக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் தனது உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் வழிபாட்டை காரணம் காட்டி கூட உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவித்து விடக் கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ சான்றுகள். ஒரு தடவை நபிகள் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள், ஒரு பெரிய கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது மஸ்ஜித் நபவியில். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னமா இது கயிறு? ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கயிறு அப்படிங்கிறாங்க. ஜெய்னபுடைய கயிறா? அது எதுக்கு இங்க கிடக்குது? இல்ல, அவங்க இரவு நேரத்துல இறைவனை வழிபடுவதற்காக வருவார்கள். தொழுகைக்கு தக்பீர் கட்டி நின்னா ஆரம்பத்துல சரியா நின்றுவாங்க. நேரம் ஆக ஆக தூக்கம் வந்துரும்ல.
நமக்கு வரத்தனை செய்யுது. ரமலான்ல நல்லா பார்க்கலாம். நீங்க 29 கல்யாணத்துல போனோம்னா தொழுது முடிச்சு சலாம் கொடுக்கும்போது பாருங்க, முதல் 2 ரக்காத்து ஃப்ரெஷ்ஷா தொழுவார். 10வது ரக்காத்துக்கு சலாம் கொடுக்கும்போது திரும்புவார். கண்ணை பார்த்தா குடிகாரங்க இந்த மாதிரி இருக்கும். செக்க செவேர் இருக்கு, தள்ளுது வண்டி. நேரம் ஆக ஆக பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். அப்ப ஜெயினபில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த கயிறை தூதரை கட்டி அதை இடுப்புல சேர்த்து கட்டி வைத்துக் கொள்வார்கள். எதுக்கு? அவர்களையும் அறியாமல் தூக்கத்திலே அயர்ந்து கீழே விழ வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த கயிறு தூக்கி பிடித்து நிறுத்தினேன். அதற்காக நம்ம கேட்கும்போது, அடையப்பா என்ன தொழுக, தூக்கம் வந்தாலும் விடாமல் தொழுக பெரியார் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மெய்சிலித்து போகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மெய்சிலித்தாக பார்க்கவில்லை. அலைக்கும் பிமா துதீகூன், கலட்டுங்கள் இந்த கயிற்றை, இயன்றதை செய்யுங்கள். உங்களை தூக்கம் மேலிட்டால் தூக்கம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுவீர்களா? தூக்கம் என்பது உடலின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. தூக்கம் இல்லாத மனிதனின் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். தூக்கத்தை கெடுத்து நீங்க தொழுகையை நிறைவேற்ற தேவையில்லை. தூக்கம்னா கடுமையான தூக்கம். அதாவது காலையில சுபுவுக்கு பட்டறை போட்டக்கூடாது. கடுமையாக வைத்துக் கொள்ள முடியாது. என்றைக்காவது அப்படி ரொம்ப அயர்ந்து எந்திக்க முடியல, பரவாயில்ல விடு, எப்ப எந்திக்க அப்ப தொழுதுக்கு போ. அரை தூக்கத்துல வந்து தக்பீர் கட்டி நின்று அல்லாஹ்வை தொலைச்சா நீ தொழுவியா? ஈடுபாடு இருக்குமா? புத்துணர்ச்சி கிடைக்குமா? தக்பீர் கட்டிட்டு என்னையா ஓடிட்டுமா? சில பேர் தக்பீர் கட்டிட்டு அத்தையாத்திரம் இல்லாத சில நாட்கள் செய்யவர் முழுமுழுக்கிறத கேட்டீங்கன்னா தெரியும். எதுக்கு? தூக்கம் கோளாறுதான். அத்தையாத்திரம் உட்கார்ந்து அலுவலு அறமானது. ஏன் இந்த வேலை வேணாம்பா? தூக்கத்தை கெடுத்துக்காத. தூக்கத்தை கெடுத்தா 2 கோளாறு. ஒன்று உன்னை உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு, மற்றொன்று நீ என்ன சொல்ற உனக்கே தெரியாது. அப்புறம் சூறா ஓடுவார். அற்புதமான சூறா, ஏகத்துவத்தை நெற்றிப்பட்டில் அறைந்தார் போன்று மனிதர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய இறைவனுடைய அத்தியாயம். நபியே சொல்லுங்கள், காபிர்களே, லா ஆபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுது, நான் வணங்குகிற தெய்வத்தை, இறைவனை நீங்களும் வணங்கக்கூடியவர்கள் இல்லை என்றவர்களுக்கு சொல்லுங்கள். லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. அடித்து தூர விலைக்கு நிப்பாட்டு. அற்புதமான திருமறை குர்ஆன் வசனம். தூக்கு கிடக்கத்துல ஓடுனார்னா ஒழுங்கு ஓடுவாரா? லாபுது மா தாபுதூன், ஒரு எழுத்த விட்டா போதும், லாவ விட்டா போதும். குல்யா அய்யுல் காஃபிரூன் ஆபுது மா தாபுதூன், காபிர்களே நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவரைத்தான் நானும் வணங்குகிறேன், நான் யாரை வணங்குகிறேனோ அவரைத்தான் நீங்களும் வணங்குகிறீர்கள், நீங்களும் நாங்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானப்பா. என்ன செஞ்சாரு? ஒரு எழுத்த விட்டுட்டார். லா ஆபுதுங்கிற இடத்துல லாவை விட்டு விட்டு ஆபுதுட்டார். மா தாபுதுங்கிற இடத்துல மாவை விட்டு விட்டு தாபுதுட்டார். என்னத்தையும் ஒண்ணு விட்டுட்டார், முடிஞ்சிச்சு. அர்த்தமே தலைகீழா போயிடாதா? அந்த பிரச்சனை வருகிறது. அதை விட இன்னொன்று, உன் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவித்து உன்னை வருத்தி உன் உடலை நோய் வாய்ப்படுத்திக் கொண்டு நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட தேவை உங்கள் இறைவனுக்கு இல்லை. இறை வழிபாட்டை காரணம் காட்டிய உடலை கெடுக்க கூடாது என்றால், அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழரை பற்றி கேள்விப்படுகிறார்கள். தினந்தோறும் இறைவனுக்காக நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்துல்லா பின் அம்ர் என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ் நேரடியாக அவர் வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்துல்லாவே, டெய்லி நோன்பு வைக்கிறாம நான் கேள்விப்பட்டேன். அம்மா, அவரோட சந்தோஷமா சொல்றேன். எதுக்கு? பரவாயில்லப்பா, பயங்கரமா நோன்பு வச்சு அல்லாஹ்விடத்துல ரொம்ப பெரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் பாராட்டுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு அப்துல்லா சொல்கிறார், அம்மா டெய்லி நோன்பு வைக்கிறேன். உன்னையார் டெய்லி நோன்பு வைக்க சொன்னார்? மாசத்துல 3 நாள் வைப்போம், அதை தாண்டி கூட வைக்காதுங்கிறார். அது அல்லாஹ்வுடைய தூதர், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்கு, தாக்கத்து இருக்குது, நிறைய நோன்பு வச்சு நன்மையை செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.
கடைசியாக நடிகிறார். அவருக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்துல்லாவே, அதிகமாக நீ நோன்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிகபட்சமாக உங்களுக்கு வழங்கப்படுகிற அனுமதி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்களே நோன்பு, அதே போல நோன்பு வைத்துக் கொள்ள உங்களுக்கு அனுமதி. அது என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பு? ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், மறுநாள் நோன்பு விட்டு விடுவார்கள். அடுத்த நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பு விட்டு விடுவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள், அவ்வளவுதான் லிமிட். மாசத்துல 30 நாள் நோன்பு வைக்கிறது அது என் மார்க்கத்திலே கிடையாது. ஏன் சொல்ல வேண்டும்? நோன்புதானே, நன்மைக்குரிய காரியம் தானே. அல்லாஹ் வறுமையிலே ரையான் என்ற சுவர்க்க வாசலில் மனிதனை நுழைய செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் தானே. அப்படிப்பட்ட அற்புதமான வழிபாட்டை அல்லாஹ்வின் தூதர் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களே, பின்னணி என்ன? ஒண்ணுமில்லை, உடல் கெட்டு போயிருங்கிறத தவிர வேற ஒண்ணுமில்லை. தினசரி நோன்பிருந்து நோஞ்சானாக மாறி போய்விடக் கூடாது என்பதை தவிர அவருடைய பின்னணியிலே வேறொன்று செய்தி இல்லை. அவர் தொழுது உடலை கெடுக்காது, நோன்பிருந்து உடலை கெடுக்காது, இறை வழிபாட்டின் பெயரால் கூட உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் உடலுடைய தேக நன்மையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளக் கூடாது என்று சொன்னால், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டிருக்கிற மதுபானத்தை அருந்தி ஹராமை செய்து அதன் வழியாக உங்கள் உடலை கெடுத்தால் ஹராமை செய்த குற்றத்தையும் அனுபவிப்பீர்கள், இன்னொரு புறத்திலே உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்வீர்கள். அல்லாஹ் இதை ஏற்பானா? ஒரு 3 மாடி கட்டிடத்தில் ஏறான்னா 25 வயசு பையன் மூச்சு கீமூச்சு வாங்க. குடி போதை கலாச்சாரம் உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் செல்லடித்து விட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வாலிபர்களுக்கு மட்டுமில்லை, போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய யாரா இருந்தாலும் யோசித்து பாருங்கள். நாம் இதை அறிந்துகிறோமே, இதனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, இதனால் நமக்கு கிடைக்கிற தீமை என்ன? 2 நன்மையை சொன்னால் 200 தீமைகள். நல்ல மப்பா இருக்குது, அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளவுதானே. ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கிறது என்ற அந்த இன்பத்திற்காக இவ்வளவு பெரிய துன்பத்தை தாங்கிக் கொள்வதா? எதற்காக, எதை வழி கொடுக்கிறீர்கள்? ஒரு பெரிய இன்பத்திற்காக பெரிய துன்பத்தை சந்தித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் பிரசவிக்கிறார்கள், குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். பிரசவம் என்பது பெரிய வேதனை. உலகத்தில் அதுக்கு நிகரான வேதனை எதுவுமே கிடையாது. மருத்துவர்களே அப்படித்தான் சொல்றாங்க. பிரசவ வேதனை உலகத்துல ரொம்ப பெரிய வேதனை. அப்படிப்பட்ட வேதனையை பார்க்கிற ஒரு பெண் முதல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார், வேதனை அனுபவிக்கிறார். மணி இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இனிமே பிள்ளையே வேண்டாம் அப்படி எந்த பொம்பளையாவது முடிவெடுக்கிறாரா? பிள்ளை இல்லைன்னா அதுக்காண்டி தவம் கிடக்கிறார். மருத்துவமனை ஒவ்வொன்றாய் ஏறி இறங்குகிறாள். எப்படியாவது நமக்கு பிள்ளை பிறந்தது என்று ஆசைப்படுகிறாள். ஆனால் பிள்ளையை பெற்றெடுப்பது லேசான காரியமா? 10 மாத காலங்கள் வயிற்றிலே சுமந்து 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 சிரமப்பட்டு உடலில் பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களை சந்தித்து மரணத்தின் வாசல் படியை தொட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய தேவை அந்த பெண்ணுக்கு என்ன வந்தது? பெரிய கஷ்டம்னா, ஆனால் அதை விட பெரிய இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்திற்காக இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன். ஒரு பிள்ளை கிடைக்குத, ஒரு வாரிசு உருவாகுத, சமுதாயத்தில் கண்ணியம் கிடைக்குத, என்னுடைய மரண பரியந்தத்தில் என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய ரத்தம் ஒன்று உருவாகிவிட்டது. என் மகனால் என் மகளால் எனக்கு கிடைத்திருக்கிற வாரிசால் எனக்கு கிடைக்க போகிற நன்மையோடு ஒப்பிட்டால் பிரசவ நேரத்திலே நான் அடைகிற துன்பம் எனக்கு பெரிதல்ல என்று முடிவெடுக்கிறாரே, இது நியாயம். எதற்கு எதை கொடுக்கிறோம்? பிள்ளைக்காக பிரசவ வேதனை அனுபவிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியும். சின்னஞ்சிறிய இன்பத்திற்காக பெரிய துன்பத்தை சந்தித்தார். ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனையில் போய் ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ற, எதுக்கு பண்ணினாரு? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் செலவு பண்ணினார். கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லப்பா, 2 லட்சத்துல முடிஞ்சிருக்கா, அந்த ஆஸ்பத்திரி போனா 10 லட்சம் முடிக்கலாம்ப்பா. 2 லட்சம் முடிஞ்சதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள்.
அதே மனிதர் 2 லட்சத்தை செலவழித்து விட்டு வருகிறார். எதுக்கு ஆஸ்பத்திரி போறேன்னு கேட்டா, 4 நாளா தூங்கவே இல்ல, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஒரே வேலை, தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தோன்னு பயமா போயிட்டு என்ன ஏதுன்னு தெரியலையே, நமக்கு ஒரு நாள் தலைவலி வந்தது இல்லையே, அதனால போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம்னு ஆஸ்பத்திரிக்கு போனா, அவர் ஸ்கேன் எடுக்க சொன்னாரா, அதை பார்க்க சொன்னாரா, இதை பார்க்க சொன்னாரா, பில்லு 2 லட்சம் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிருக்கா நீ 2 நாள் தூங்காம கொள்ளாம ஓய்வு இல்லாம உழைத்தால் தலைவலி வர்றது இயல்பு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில போய் ஒரு 2 ரூபா கொடுத்தா அனாச்சினோ மெட்டாச்சினோ கொடுப்பா, வாயில போட்டு படுத்தா மறுநாள் காலையில குணமாயிட்டு போகுது. இதுக்கு போட்டா 2 லட்சத்தை செலவு பண்ணுமா? இது வருஷ கணக்கில் இருக்க தலைவலியா? கேட்போமா இல்லையா? ஒரு நாளில் 1 ரூபாயில் தீர்ந்துவிடக்கூடிய ஒரு தலைவலிக்காக 1 லட்சத்தை செலவழித்தால் அவனை பைத்தியக்காரன் என்போம். இங்கே அதை விட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஒரு ஆகாயத்தில் மிதப்பதை போன்ற இன்பத்தை அனுபவிப்பதற்காக பல கோடிகளை பெற்றுக் கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத ஆரோக்கியத்தை மனிதன் கெடுக்கிறான் என்றால் இவனை விட முட்டாள் வேறு யார் இருக்க முடியும்? எதுக்கு எதை வழி கொடுக்கிறாய்? இந்த இன்பத்திற்கு உன்னுடைய கல்விகளை கொடுப்பாயா? கல்வியுடைய மகத்துவம் என்ன? அது செய்யக்கூடிய வேலை என்ன? அது இல்லாட்டி உன் லைஃப் என்ன? அதனால வரக்கூடிய நோய் என்ன? யோசித்து பார்க்க வேண்டாமா? மிகப்பெரிய துன்பத்தை இழப்பை சின்னஞ்சிறிய இன்பத்திற்காக ஒரு மனிதன் சந்திப்பது என்பது கேவலத்திலும் கேவலம். அதைத்தான் நம்முடைய வாலிபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு முடிந்ததா? அதை அருந்தியதற்கு பிறகு இவன் செய்யக்கூடிய வேலைகள், இவனுடைய மூளை கெடுகிறது ஒரு புறத்திலே, இவனுடைய ஆரோக்கியம் பாழாய் போகிறது மறுபுறத்திலே. இரண்டிற்கு பின்னால் இவன் செய்யக்கூடிய வேலைகள், நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள், பெரிய பெரிய கிரிமினல் வழக்குகள் அனைத்திற்கும் பின்னணியிலே மது போதைதான் பின்னணியாக இருக்கிறது. வாகன விபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரிய கட்டுப்பாடு வந்திருக்கிறது. ஆனாலும் அதை 100% கடைபிடிக்கவில்லை. என்ன கட்டுப்பாடு? சாராயத்தினை குடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா குடிச்சு விட்டு வண்டி ஓட்டாத, கார் எடுக்காதையே. சாராயத்தை நீ குடிச்சா உன்னோட போச்சு, உன் உடம்பு கட்டு போச்சு, நீ நாசமா போன, உன் தப்பு உன்னோட போச்சு. சாராயத்தை குடிச்சிட்டு கார் எடுத்தா, வண்டி எடுத்தா, 2 வீலர் எடுத்தா, மொத்தமா உயிரோட சம்பந்தப்பட்டிருக்க கொண்டு விட்டுட்டா, ஆளை ஏற்றி காலி பண்ணிட்டா. இன்னைக்கு நடக்கக்கூடிய விபத்துகளில் 25% அதிகமான விபத்துகள் போதை வஸ்துக்களால் ஏற்படுகிறது. 50 பேர் 60 பேர் கொத்து கொத்தாக பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதல். சம்பந்தமே எப்படி மோதிச்சு? குடிபோதை மோதிச்சாரு. எத்தனை உயிர்களை வெளியாகி கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, எத்தனை நல்ல மனிதர்களை சமூகத்திலே கெட்டவர்களாக மாற்றியிருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே மருத்துவ மாணவி கற்பழிப்பு சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவையே உலுக்கியது. பல நாட்களுக்கு எந்த பத்திரிகையை திறந்தாலும் அதான் கான்செப்ட். தலைப்பு செய்தியே மருத்துவ மாணவி கற்பழிப்பு வழக்கு. அரசாங்கமே ஆடிப்போச்சு. ஜனாதிபதி மாளிகை முற்றுகை. மக்கள் லட்சக்கணக்கில் திரளுகிறார்கள். அதனை சமாதானப்படுத்துவதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அவளுக்காக பல லட்சங்களை செலவழித்து சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்ப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடுகிறது. ஊர்களை எத்தனையோ பேர் இந்த வேலையில் கற்பழிப்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் ஏற்படாத அளவிற்கு போராட்டம், எழுச்சி, அரசாங்க உதவி, நஷ்டஈடு எல்லாம் அப்படி கலை எட்டியது. பல மாதங்களுக்கு எல்லாரும் இறக்கப்பட்டார்கள். இனிமேல் நடக்கக்கூடாது, சட்டம் ஏற்று நடக்கக்கூடாதான், சட்டத்தை கொண்டு வரணும், கடுமையாக்கணும். அது 2 பேர் பார்ப்போம். ஆனால் ஏன் நடந்தது?
யாராவது சிந்தித்தார்களா? அதை பற்றி பேசினார்களா? அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மீடியாக்கள் இருக்கிறது. இவர்களை போன்ற மோடு முட்டிகள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்காரனை சிந்திக்க வச்சிடவே கூடாது. பிரச்சனை என்னவோ பிரச்சனைக்கான காரணத்தை சொல்லிடவே கூடாது. விஷச்செடி வளர்கிறது என்றால் வேரோட பிடிக்க போடணும். இலையை வெட்டிக்கிட்டே இருந்தா, கொப்பை வெட்டிக்கிட்டே இருந்தா, கிளையை வெட்டிக்கிட்டே இருந்தா, டெய்லி வெட்டிக்கிட்டே இருக்கணும். முட்டிக்கு போட்டா ஒரே நாள் வேலை முடிஞ்சிச்சு. காரணம் என்பது என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கு நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் ஆர்வமில்லை, பத்திரிகையாளர்களுக்கும் ஆர்வமில்லை. காரணம் என்ன? காதலன் காதலி 2 பேரும் புல்லு மப்புல வண்டியில ஏறாங்க. ஏறின வண்டி என்ன வண்டி? சொகுசு வண்டி. அது காயல்பட்டினத்திலிருந்து தூத்துக்குடிக்கு ஸ்டாண்டிங் அடிக்கிற டவுன் பஸ் இல்லை. நல்ல ஸ்லீப்பர் படுக்கை வசதி கொண்ட குழு குழு ஏசி வசதி செய்யப்பட்ட ஹைடெக் வண்டியில ஏறி உட்கார்றாங்க. ஹைடெக் வண்டியில யார் ஏறுவா? சாதாரண பயணத்துக்கு போறவங்க ஏறுவா. அது ஒரு விதம். இன்றைக்கு பலான வேலைகள் செய்வதற்கு லாட்ஜிகளில் ரூம் எடுக்க பயப்படக்கூடிய பல பேருக்கு அந்த பஸ் தான் பெரிய உதவியாக இருக்கிறது. நல்ல படுக்கை வசதி, 2 பேர் ஃப்ரீயா படுத்துக்கலாம், ஸ்கிரீனை இழுத்து விட்டுக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. திருநெல்வேலியில இருந்து பஸ் பிடிச்சோம்னா 10 மணி நேரம் பயணம், உல்லாசமா இருக்க வேண்டியது. திரும்ப அடுத்து அங்கிருந்து ஒரு பஸ் பிடிக்க வேண்டியது, அடுத்து 10 மணி நேரம் திருநெல்வேலிக்கு. ரூம் ரெண்ட் இல்ல, போலீஸ் டார்ச்சர் இல்ல, மாட்டிக்கு போக சிக்கல் இல்ல, வேலைக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு குடிபோதையில போனவன் ஸ்கிரீன் எல்லாத்தையும் இழுத்து விட்டு பண்ணா அந்த புத்தி எங்க வர போகுது? அதான் மைண்டே செத்து போய் கிடக்குற. 6 பேர் அமர்ந்திருக்கிற அந்த பேருந்துல ஸ்கிரீனை திறந்து போட்டுட்டு எல்லா சமாச்சாரத்தையும் எவ்வளவு நேரத்துல தான் பொறுமையா இருப்பாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தான். அவன் என்ன சாமியாரா? சாமியார் இருந்து அதை விட டேஞ்சர். அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான், சொல்லி பார்த்தான், கேட்கல. சரி நீ மட்டும் இல்ல, நமக்கும் கொஞ்சம் கொடு, 2 தட்டி விட்டுட்டு இருக்கிறவன் பூரா நாடு கொந்தளிச்சிய காரணத்தை கண்டுபிடிச்சியா? ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுல தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்றது? தீப்பிடிச்சு அப்படி போக வந்துட்டு இருக்குதா, புகையில கண்ணி எரிச்சல் வருதா, கண்ணாடி போட்டுக்க, கண் எரிச்சல் தீர்ந்துடும். இதுவா தீர்வு? எதுக்கு புகை வருதுன்னு பாரு, எங்க நெருப்பு பூச்சிக்குன்னு பாரு, நெருப்பு அணைக்கிற வேலையை பாரு. நீ ஒரு நாளும் கண்ணாடி போட தேவையில்லை. இவர்கள் கண்ணாடி போடக்கூடிய தீர்வை சொல்லுகிறார்கள். தீ அணைக்கக்கூடிய தீர்வு தான் நிரந்தர தீர்வு. அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், அரசாங்கம் செய்யக்கூடிய மகா மட்டரகமான வேலைகளில் ஒன்று இன்றைக்கு தமிழகத்தில் திறந்துவிடப்பட்டிருக்கிற மதுபான கடைகள். சராசரி குடிகாரர்களுடைய வயது என்ன தெரியுமா? தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடிகாரர்களின் சராசரி வயது 25. இன்றைக்கு தமிழகத்தில் குடிக்கிற குடிகாரர்களுடைய சராசரி வயது 13. 13 வயசுல குடிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஓபனா திறந்து விட்டாச்சு. வெட்டி கடையில போய் வாழைப்பழம் வாங்குற மாதிரி சரக்கு வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா நிறைய லாபம் வருது, வருமானம் வருது. சட்டமன்றத்தில் மது விலக்குத்துறையினுடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அறிக்கை அளிக்கிறார். எல்லாம் மது விலக்கு கொண்டு வா, மது விலக்கு கொண்டு வாங்கிறிய. 2002 அப்பதான் பிரச்சனை. தமிழ்நாடு வாணிப கழகம் கையில் இருக்கிறது மதுபான விற்பனை. 2002 மதுபான விற்பனையில 3700 கோடி கிடைச்சது. 2012 ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டே வர்றார். 2003 3000, 4800 அப்படி அதிகரித்து அதிகரித்து 2012 மதுபான விற்பனையின் வழியாக 19,000 கோடி ரூபாய்
ஆண்டு வருமானமாக தமிழக அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. விட முடியுமா? 19 கோடி ரூபாய் வச்சு ஜிஎஸ்டி ஏழை மக்களுக்கு நாம மருத்துவ உதவி செய்கிறோம், ஏழை பெண்களுக்கு உதவி செய்கிறோம், கணவனை இழந்த கைமண்களுக்கு உதவி செய்கிறோம், முதியவர்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறோம், அனாதைகளுக்கு உதவி செய்கிறோம். பட்டியல் வச்சுக்கிறார். 19 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு 19,000 கோடியை வைத்துக் கொண்டு அவ்வளவு வேலைகளை செய்கிறோம் என்கிறீர்களே. நீ காசு கொடுக்கிற உண்மை மறுக்கல, மருத்துவம் பார்ப்பது உண்மை மறுக்கவில்லை, கைமண்களை கவனிக்கிறீர்கள் உண்மை மறுக்கவில்லை. ஆனால் அதை கவனிக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? மருத்துவமனைக்கு 1000 கோடி செலவழிக்கிறீர்களே, மருத்துவமனை செலவிலே அதிகபட்ச செலவு யாருக்கு? ஊருக்குள்ள ஒழுங்கா இருக்கிறவனுக்கா? எல்லாம் குடித்து போட்டு உடம்பு சத்தவனை கொண்டு போய் உள்ள போட்டிருக்கிறது. அவரிடத்திலே நீங்கள் சம்பாதித்தது 10 ரூபாய், அவனுக்காக மருத்துவ செலவு செய்வது 20 ரூபாய். இந்த செலவு தேவையா? இந்த வருமானம் தேவையா? 19,000 கிடைச்சிருச்சு பீத்திக்கிட்டிய. அந்த வருமானம் வராம இருந்திருந்தா ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் குடியாருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது, நல்ல உழைச்சிருப்பாங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. இயற்கையில் அவனுக்கு வரக்கூடிய உடல் நோய்களை அவனே செலவழித்து அதை தற்காத்துக் கொள்ளக்கூடிய பொருளாதார வசதியை மேம்படுத்தி இருப்பாங்க. அவன் குடிகாரன் ஆச்சு, உடம்பு கெடுத்து கல்லீரல் நாசமாக்கி ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு அவனுக்கு 2000 ரூபாய் செலவு செய்வதை விட உடலின் ஆரோக்கியத்திற்கு ஒரு அரசாங்கம் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா? புருஷனை இழந்துட்டார், அதனால மாசத்துக்கு 2000 ரூபாய். புருஷனை சாகடிச்சது நீங்க தானே. குடியை கொடுத்து 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 புருஷனை சாகடிச்சுட்டு கொஞ்சாதிக்கு காசா? புருஷன் எடுத்து அவங்க படிப்பான், அவன் முண்டாட்டிக்கு அவன் சேலை எடுத்து கொடுப்பான், அவன் பிள்ளை அவன் படிக்க வைப்பான். குடும்ப தலைவனை சாராயத்தை கொடுத்து காலி செய்து விட்டு வருமானம் வருது, அவனுக்கு உதவி, அனாதைக்கு உதவி. வருமானம் வருகிறது, விபத்து பெருகுகிறது, வருமானம் வருகிறது, மருத்துவ செலவு அதிகரிக்கிறது, வருமானம் வருகிறது, நாட்டிலே நீங்கள் செய்ய வேண்டிய உதவித்தொகையினுடைய செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த வருமானம் 19,000 கோடி, நீங்கள் அதற்காக செலவு செய்த செலவு 25,000 கோடி என்றால் அப்படி ஒரு வருமானம் தேவையை சிந்திக்க வேண்டாமா? வருமானம் வந்தது, கற்பழிப்பு பெருகியது, அதற்கு என்ன பிரச்சனை? அதற்கு என்ன தீர்வு? உங்களுக்கு காசு வந்துருச்சு, நிர்வாகம் நடத்த பணம் கிடைச்சிருச்சு, நாட்டு மக்கள் எல்லாம் நாசமா போட்டுமா? மக்களை எல்லாம் குடிகாரர்களாக்கி நாட்டை சுடுகாட்டாக்கி யாரை ஆட்சி செய்ய போகிறீர்கள்? மண்ணையா, மலையையா, மரத்தையா, கட்டிடத்தையா, வாழ்கிற மனிதர்களையா? தடை செய்து பாருங்கள், பூரண மதுவிலக்கை அமல்படுத்துங்கள். கேட்டா கள்ளச்சாராயம் பெருகிடும். நீங்க அமல்படுத்தாத நேரத்தில் கள்ளச்சாராயம் இருந்துச்ச, அப்ப எத்தனை பேர் குடிச்சா, இப்ப எத்தனை பேர் குடிக்கிறான்? இங்க என்ன சாராய கடை இல்ல? ஆல்பரத்தில் இருக்கா? இல்ல, சாராய கடை இல்ல. சாராயம் குடிக்கிற எண்ணிக்கை எத்தனை? கடை இல்லைன்றதுனால குடிக்கலையா? பக்கத்துல போய் குடிச்சுட்டு வர்றான். நீங்கள் அபிஷியலாக அறிவித்து திறந்து வைத்திருப்பது பிரச்சனையுடைய மூல காரணம். எவ்வளவு பெரிய பாதிப்பு! இளைஞர் சமுதாயத்தை எல்லாம் நாசமாக்கி விட்டு எதிர்காலத்தில் எல்லாம் 75 வயசு உட்கார்ந்து போறாளா? வாலிபர்களின் உழைப்பு இல்லாமல் நாடு முன்னேறுமா? அப்ப கற்பழிக்கிற அளவிற்கு ஒரு மனிதனை வெறியூட்டுகிறது என்று சொன்னால் அதை தடை செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். ஒருத்தர் வந்து சொல்றார், உங்க ஆட்சி நல்லா இருக்குது, 2 பிரச்சனை, அதை மட்டும் சரி பண்ணிருங்க, ரொம்ப சூப்பரா போயிடும். அதுல 2 பிரச்சனை. அதுல ஒண்ணு சொல்றாரு, வழிப்பறி பிரச்சனை, போற வர இடத்துல அடிச்சு போடுறான், கொண்டு போறான், பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மி, இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, இதுதான் தீர்வு சொல்லுங்களேன். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் அந்த தோழர் இடத்துல, யா அதி, நபி இப்னு ஹாத்திம் அவருடைய பேர் சொல்லுகிறார்கள், அதியே
என் காலத்துக்கு ஹயாத், உனக்கு மட்டும் அல்லாஹ் நீடித்து ஆயுள கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தை நீ பாப்பாய். என்ன விஷயம் தெரியுமா? ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகத்தின் மீது அமர்ந்து ஹீரா என்ற ஊரில் இருந்து புறப்பட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபாவை தவாஃப் செய்துவிட்டு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் தனியாக ஒரு பெண்மணி பயணம் செய்யக்கூடிய ஒரு காலத்தை நீ பார்ப்பாய். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன், கற்பழிப்பு குறைப்பேன், விபச்சாரத்தை தடுப்பேன், தடுத்து காட்டுவோம்பா. நான் போடுற ரூல்ஸ்ல சட்டத்துல அது நடக்க போகிறது, நீ உயிரோடு இருந்தால் நீ பார்ப்பா என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் பிற்காலத்திலே சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாளிலே அப்படிப்பட்ட காட்சியை நான் கண்ணார கண்டுவிட்டேன். ஒரு பொம்பளை தனியா பயணம் என்றா நீங்க முடியுமா? இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு பெண்மணி இரவு நேரத்தில் மணிக்கணக்கான தூரத்தை தனியாக பயணம் செய்து கழிக்க முடியுமா? அன்றைக்கு முடிந்தது. எப்படி முடிந்தது? நபிகள் நாயகம் சிந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகளாம் கற்பழிப்பு ஏற்படும், என்னென்ன பிரச்சனைகளால வழிப்பறி ஏற்படும், அதை சிந்தித்து காரணத்தை கையெடுக்கிறார்கள். காரியம் தடைபட்டு போச்சு. தமிழ்ல சொல்லுவாங்களே, எரிகிறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கிடும். சிந்திக்கிறார்கள், ஏன் கொதிக்கிறது? கீழே அடுப்பு எரியுது, எதுக்கு கற்பழிக்கப்படுகிறார்? அதுக்கு இந்த சாராயம் உறுதுணையாக இருக்கிறது. தடை செய், மது அருந்தக்கூடாது, மது உற்பத்தி கூடாது, மதுவை விற்பனை செய்யக்கூடாது, மது சம்பந்தப்பட்ட எதுவும் கூடாது, தடுக்கிறார்கள். இன்னொரு குணத்திலே சட்டத்தை கடுமையாக்குகிறார்கள். அந்த வேலையும் செய்யணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறோம். கற்பழிப்பு கற்பழிப்புன்னு சட்டம் போடுறானே தவிர அந்த கற்பழிப்பு எதனால் ஏற்படுகிறது அதை தீர்க்கிற சட்டம் வந்திருக்கிறதா? டெல்லி மாணவி கற்பழிக்கப்பட்ட நேரத்தில் பத்திரிகை செய்திகளை படித்து பார்த்தால் பைத்தியமே பிடிச்சுங்க. தீர்வு சொல்றாங்க, 60,000 தீர்வு. தனிநபர் வர்மா கமிஷன் போட்டு கவர்மெண்ட் வர்மா சொல்றாரு, எனக்கு இந்தியாவில் 60,000 ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள் கற்பழிப்பை தடுக்கிறதுக்கு. என்னடா ஆலோசனை? பத்திரிகையில பார்த்தா ஆந்திராவில் ஒரு பெரிய கமிஷனர் கற்பழிப்பை தடுப்பதற்கு தீர்வு கல்லூரி மாணவிகளுக்கு. என்ன தீர்வு? கல்லூரியில் போய் நிகழ்ச்சி நடத்துறார், கற்பழிக்கப்படாமல் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நான் ஒரு வழி, எல்லாத்துக்கும் 50 கிராம் முலாப்பொடி பாக்கெட் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் வச்சுக்க. கூமுட்டைகளை கமிஷனரா போடணும்னு முடிவெடுத்தினாலோ என்னமோ தெரியல. முழப்படி வச்சிருப்பான்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு என்ன செய்வான்? கண்ணாடி புல் கவர்ல வந்துட்டான் கண்ணு, முழப்படி அள்ளி தலையில போடுவேன், எல்லா முழப்படியும் தட்டி விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போவான். ஆளாளுக்கு தீர்வு. என்ன அற்புதமான தீர்வு கிடையாது, அதை விட ரொம்ப பெரிய தீர்வு. சின்ன சேலம் பால் தாக்கரை கட்சி இருந்துச்சு பாம்பேல, கற்பழிப்பை தடுப்பதற்கு என்ன வழி? நீங்க எல்லாரும் கத்தி வச்சுக்கணும்னு பொம்பளைங்களை பூரா கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு கத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சட்டப்படி கூடாது, அதுல செய்யணும். சரி, கொடுத்ததாவது ஏத்துக்க முடியுமா? கத்தி வச்சுதான் போதுமா? கத்தி எடுத்து குத்த தெரியணும்ல. ஓன் கத்தி எடுத்து ஒன்ன குத்தி விட்டு வேலையை முடிச்சுட்டு போனா கத்தியை வச்சுக்கிறது பாதுகாப்பா, கத்தியை பயன்படுத்துவது பாதுகாப்பா? அதை விட பெரிய தீர்வு. மயிலாடுதுறையில பெண்கள் இயக்கத்தின் சார்பாக, மாதர் சங்கத்தின் சார்பாக பெரிய போராட்டம். போராட்டத்தில் தீர்வு சொல்றாங்க, தொலைக்காட்சியில திரைப்படத்தில கற்பழிப்பு காட்சிகள் வருகிற பொழுது கீழே கோழி ஓடணும், கற்பழிப்பது பெருங்குற்றம். உடனே பாக்குறவங்க திரும்பிடுவாங்க, ஏப்பா பெரிய குத்தம் போல இருக்குதப்பா, அதெல்லாம் செய்யப்பா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சா மாறிடுவான். இதான் தீர்வு. அதை விட மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை, உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, யாரு? சிண்டே. அவர் அறிவிக்கிறார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பாலியல் கல்வியை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கு தெரியாததுதான். எனவே சிபிஎஸ்இ சிலபஸ்ல அடுத்த வருஷத்திலிருந்து 5ஆம் கிளாஸ் பாடத்திலேயே
பாலியல் கல்வி சேர்த்துல போறோம். என்னமா 5ஆம் கிளாஸ்ல ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துருப்பான்ல, அவனுக்கு படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு பாடத்தை நடத்தி கொடுத்துட்டா அவன் எல்லாரும் இலக்கியம் மாறிடுவான். தீர்வுதான் சட்டத்தை இருக்கு. 4 பேர் கிடைச்சானா மக்களை நிப்பாட்டி வச்சு மக்களின் கண்களுக்கு முன்னாலே தூக்கு கைத்துல ஏற்றவன தலையை வெட்டவன 4 பேரை காலி செய்ய, 2 பேரை காலி செய்ய, அடுத்தவனுக்கு நினப்பு வருமா? கை நீருமா? எவ்வளவு வருத்தினால நினப்பு வருமா? மொழி தலை எடுத்துருவாங்க. சவுதி அரேபியா போயிட்டு வந்தவங்க கேட்டு பாருங்க, அங்குள்ள தலைநகரத்தில் வெள்ளிக்கிழமையில மரண தண்டனை நிறைவேற்றினார்கள். யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதோ வெள்ளிக்கிழமை நிறைவேற்றுவான். மக்கள் முன்னாடி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை நடுவில் நிப்பாட்டிடுவான். மரண தண்டனை கொடுக்கிறவன் ஹெலிகாப்டர்ல வருவார். அவருக்கு தனியா சோறு போட்டு வளர்க்குது கவர்மெண்ட். தண்டனை நிறைவேற்றுவார்கள். எப்படி? ஆளு நிப்பான், நல்ல கூர்மையான வாழை கொண்டு வந்து கழுத்துல வைப்பான். கழுத்துல வைக்கத்தான் செய்வார். ஓங்கி வெட்டுறது. எம்ஜிஆர் போடுவாரு சண்டை, வாழ் சண்டை, கழுத்துல கொண்டு போய் வைப்பாரு. அப்படியே வாழை எடுப்பாரு, வாளோட தலை வந்துடும். திரும்ப தூக்கி உடம்புக்குள்ள வச்சு கையில போட்டு குளிப்பாட்டி கபன் பண்ணி அடக்கம் பண்ணும். 10 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. பார்த்தேன், கணுக்குள்ளே சுத்தும். நினப்பு வரும். ஏன் இந்த புத்தி வர மறுக்கிறது ஆட்சியாளர்களுக்கு? நாட்டை பாதுகாக்க, நாட்டு மக்களை பாதுகாக்க 4 குற்றவாளிகளை தண்டனை கொடுத்தால் 4000 உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று சொன்னால் 4 குற்றவாளிகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டு மனித உரிமை என்ற பெயர்ல அவன் அக்காவே அவன் தங்கச்சியை கை வச்சா தெரியும். வைக்கல பொருள் உணர்ச்சி வேண்டாமா? நல்ல மக்களை பாதுகாக்கிற சிந்தனை வேண்டாமா? இந்த குடி கலாச்சாரம் இவ்வளவு பாரதூரமான விளைவுகளின் பின்னணியிலே இருக்கிறது. சட்டத்தை கடுமையாக்கி மதுபானத்தை தடை செய்துவார் 50% குற்றங்கள் உடனடியாக குறையும். நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை எப்படி? நாம எனக்கு அரசாங்க விடுவோம், என்னைக்கு செய்ய போறானு தெரியல. நம்முடைய பங்களிப்பு என்ன? நாம் என்ன செய்வது? ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதிலே கடமை இருக்கிறது. ஜமாத் நிர்வாகிகளுக்கு கடமை இருக்கிறது. எதற்கெல்லாமோ கூடுகிறார்கள், இதை பற்றி எல்லாமோ விமர்சிக்கிறார்கள், எதற்கெல்லாமோ கூட்டம் போடுகிறார்கள். நம்முடைய சமூகத்தை இளம் தலைமுறையை காப்பாற்ற நீங்கள் கூட்டம் போட வேண்டும், அதற்காக முடிவெடுக்க வேண்டும், அது பற்றி சிந்திக்க வேண்டும், அதை தடுப்பதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கொள்கை பிரச்சாரத்தில் சவுதி ஜமாத்துக்காரர் திட்டுறதுக்கு எல்லா சும்மா மேடையிலும் பயன்படுத்துறாங்க. சமுதாயமே நாசமாகுது. ஒவ்வொரு நாளும் 400-500 இளைஞர்கள் ஒரு ஊர்ல 400 பேர் பகிரங்கமா வந்து குடிக்கிறாங்கன்னா பெற்றவங்களுக்கு கடமை இல்லையா? அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா? நடவடிக்கை எடுக்க முடியும், தடுக்க முடியாதுங்கிறது இல்ல, பல்வேறு வழிகள் இருக்கிறது. அவருடைய தீமைகளை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுங்கள். எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பாழாய் போகும் அதை எடுத்து விவரியுங்கள். இந்த வேலையை தொடர்ச்சியாக சில காலம் செய்து வந்தால் கண்டிப்பாக பல வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய ஊர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததோ அப்படிப்பட்ட பழைய நிலையை நம்மால் மீட்டுக் கொண்டு வர முடியும். பெற்றோர், உற்றார், நிர்வாகிகள், சமூக தலைவர்கள் அத்தனை பேரும் இதிலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். காவல்துறையும் ஒத்துழைக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய இளைஞர்களுடைய இன்னொரு போக்கு, ஒரு புறத்திலே போதை, இன்னொரு புறத்திலே பாலியல். எல்லார் கைகளிலும் விலை உயர்ந்த செல்போன், 20,000 25,000 25,000 ரூபாய் கொடுத்து செல்போன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய தொழிலதிபரா?
பயங்கரமான பிசினஸ் மேக்னட்டா இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்காவில் டீல் பண்றாரா, ஐரோப்பாவில் நடக்கிற வியாபாரத்தை கண்காணிக்கிறாரா? என்னடா வச்சிருக்கிற செல்போனை எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். செல்போன் தகவல் தொடர்புக்கு வெறுமன செய்தியை பரிமாறுவதற்கு தான் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பயன்பாட்டிற்கு 20,000 ரூபாயில செல்போன் தேவையா? 2,000 ரூபாய் செல்போன்ல போன் பேசினா காது கேட்காதா? அதுல மெசேஜ் அனுப்ப முடியாதா? அதுல கேமரா இல்லையா? அதுல ப்ளூடூத் இல்லையா? எதுக்கு 20,000? அதை வைத்துக் கொண்டு நடக்கிற வேலைகள் எல்லாம் இன்டர்நெட்டை டவுன்லோட் பண்ணிக்க, இன்டர்நெட்ல யூடியூப் ஓபன் பண்ணிக்க, பல காட்சிகளே மூலிகை கிடைக்கிறீர்கள். அது என்ன செய்ய நினைக்கிறிய? உங்களுடைய இன்பத்துக்கு செய்யறிய. ஆனா உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிடும். உங்கள் மனைவியரோடு உங்களால் நிம்மதியாக உடல் உறவில் இல்லற இன்பத்தில் ஈடுபட முடியாது. அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்க்கிற நேரத்தில் ஒரு விதமான திரவம் ஒன்று அவருடைய உடலில் சுரந்து வெளிவருகிறது. உடல் உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் வெளிப்பட வேண்டிய சுரப்பி அது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த சுரப்பி சுரந்தது என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை இன்பமாக அமையும். அதுக்காக உயிரியல் தத்துவப்படி இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற செட்டம். அந்த நேரத்தில் அவ்வளவு உணர்ச்சி உடம்புல கொந்தளிக்க வேண்டும். இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து 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 அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்பிற்கு சென்று உறவுக்கு முன்னால் வெளிப்பட வேண்டிய திரவம் சும்மா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வெளியாயிடும். ஒரு நாள் வெளியான பிரச்சனை இல்ல, 2 நாள்னா சரி என்றைக்கோ ஒன்றுன்னு போயிடும். தொடர்ச்சியாக நடைபெற்றால் இந்த திரவம் வெளிப்பட்டால் அதனை தொடர்ந்து அவன் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். தொடர்ச்சியாக வெளியாகி ஆண்மை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வைத்தியரை தேடி போக வேண்டியதான். ஆண்மை குறைவா அங்கங்க போஸ்ட் ஓட்டிருப்பான். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பெரிய கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் பல கோடிகள் பணம் புரளக்கூடிய தொழில் எது தெரியுமா? கேட்டா நீங்க மேலோட்டமா பார்த்துட்டு நிறைய சொல்லுவீங்க. மருத்துவ தொழில், கம்ப்யூட்டரு, பெட்ரோல் என்று சொல்லுவீங்க. ஆனால் வெளியில தெரியாமல் கோடி கோடியாக மில்லியன் பில்லியன்களாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய தொழில் என்ன தெரியுமா? ஆண்மை குறைவுக்காக நீ மருந்து இருக்கிறானே அந்த தொழில் தான். எல்லாம் படையெடுக்கிறான். எவனும் வெளியே சொல்றதே இல்லை. என்னமோ திருடனுக்கு தேவை ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கிறான். இதை போய் வெளியே சொல்ல முடியுமா? வந்த உடனே அவன் கறந்துருவான். 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் வாயை திறக்கவே மாட்டான். ஏன் வெளியில வந்து சொன்னா வெக்க கேடு. ஆக்சுவலி ஆண்மை குறைவுங்கிறது 90% கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நோயே இல்லைங்க. அந்த மாதிரி நோய்களுக்கு ஆட்படக்கூடியவர்கள் 1000 ஒருவர் அது மாதிரி கணக்கிடலாம். ஆனால் இந்த இடத்துல பொருளாதாரம் புறங்குகிறது என்றால் பின்னணி என்ன? இதுதான் காரணம். இந்த மாதிரி தன்னுடைய எதிர்கால உடல் ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, இன்பம், இல்லறம் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்பதற்கு பாலியல் தேடல்கள் தேவையா? அதிலே மூழ்குகிறார்கள், இதிலே மூழ்குகிறார்கள், மதுவிலே மூழ்குகிறார்கள். அருமையாக சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே சில மனிதர்களுக்கு நிழல் தருவான், கௌரவிப்பான், வாக்கியம் கொடுப்பான். அந்த மனிதர்களின் பட்டியலில் ஒரு மனிதரை சொல்லுகிறார்கள், ஒரு வாலிபன் அல்லாவின் வழிபாட்டில் தனது வாலிபத்தை கழித்தானே அந்த வாலிபன் இறைவனை நினைத்தான், திருமலையை படித்தான், இறைவன் காட்டிய வழியில் நடந்தான், மதுபானத்தை தவிர்த்தான், பாலியல் கேடுகளை ஒழித்தான், நேரிய பாதையில் பயணித்தான். அப்படி அவன் தனது வாலிப பருவத்தை கழித்தானோ அவன் கௌரவிக்கப்பட வேண்டியவன். 75 வயசுல அல்லான்னு பள்ளியாசலுக்கு வந்துட்டார். அவர்களும் பெரிய பெருமை கிடையாது. அவருக்கும் கொடுக்கறது கொடுப்பான். ஆனா 25 வயசுல வந்திய பாராட்டணும் வர வேண்டிய நேரம் இது.
உலகத்தின் இன்பம் எல்லாம் மனிதனை சுண்டி இருக்கக்கூடிய பருவம் அது. அந்த நேரத்தில் உலகத்தை உதாசீனப்படுத்திவிட்டு அல்லாஹ் அவனது மார்க்கம் அவன் காட்டிய வழி என்பதை நீ தேர்வு செய்தாயே, உன்னை இன்றைக்கு நான் கௌரவிக்கிறேன் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே கௌரவிப்பான். அப்படிப்பட்ட கௌரவத்திற்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இளைய சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை, அறிவுரைகளை, போதனைகளை அவர்களுக்கு அதிகமாக செய்து ஏழ்மையினால் வெள்ளெடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாக்கர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.